ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. நான் பெரிய அதிகாரி ஆகப் போகிறேன். என் பெயரை எல்லோரும் பேசப் போகிறார்கள் என்று தினமும் நண்பர்களிடம் அறிவிப்பான். ஒருநாள் அவன் முனிவரிடம் வந்து, ஆசிரியரே, என் கனவு பெரியது. நான் அதை அடைவேன் என்று பெருமையாகச் சொன்னான். முனிவர் சிரித்தார். நாளை காலையில் என்னுடன் வா என்றார். அடுத்த நாள் அவர்கள் வயலுக்கு சென்றனர். அங்கே 2 நிலங்கள் இருந்தன. ஒன்றில் விவசாயி தினமும் நான் நல்ல அறுவடை பெறுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் விதை விதைக்கவில்லை. மற்றொரு நிலத்தில் விவசாயி அமைதியாக தினமும் உழைத்து விதை விதைத்து தண்ணீர் ஊற்றி களை எடுத்து பராமரித்தான். அவன் எதுவும் சொல்லவில்லை. சில மாதங்கள் கழித்து முதல் நிலம் வெறுமையாக இருந்தது. 2வது நிலம் பொன்னான நெல் வயலாக மாறியது. முனிவர் சிறுவனை நோக்கி சொன்னார், கனவை அறிவிப்பதை விட அதை அடைவதற்கு பாடுபடு. சொல்லுவது சுலபம். ஆனால் தினமும் அமைதியாக உழைப்பதே வெற்றியை தரும். அந்த வார்த்தைகள் சிறுவனின் மனதில் பதிந்தது. அன்றிலிருந்து அவன் தனது கனவுகளைப் பற்றி பேசவில்லை. அதற்காக ஒவ்வொரு நாளும் சிறு முயற்சி செய்தான். காலம் சென்றது. ஒருநாள் அவன் உண்மையிலேயே உயர்ந்த நிலையை அடைந்தான். அப்போது அவன் வாயால் அல்ல, அவன் சாதனைகள்தான் அவனைப் பற்றி அறிவித்தன. நெறி, கனவை அறிவிப்பதை விட அதை அடைவதற்கு பாடுபடு.